வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்கு நூடுல்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஹக்கா நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட்டு. அதுக்கு வந்து ஒரு கேரட்டு, ஒரு 2 பீன்ஸு, கொஞ்சமாக வெங்காயத்தாள் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். குடமிளகா பாதி, கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 வெள்ளைப்பூடு பொடியாக நறுக்குனது, இஞ்சி துண்டு பொடியாக நறுக்கிறது கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, 2 முட்டை, செஸ்வன் சாஸ், டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ். இப்போ நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கிறோம். தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் சேர்த்தா தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ நூடுல்ஸை சேர்த்து இப்போ நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கிறோம். நல்லா வேகட்டும். நூடுல்ஸ் வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நார்மல் வாட்டர் கொஞ்சம் லேசாக ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு வறுபட்டு வரட்டும். கொஞ்சம் கலர் மாதிரி நம்ம போட்ட பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாலாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் அது லேசாக வதங்கட்டும். இப்போ நறுக்கி வச்சுருக்க குடமிளகா, நம்ம நறுக்கி வச்சுருந்த கேரட் பீன்ஸையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டே இருப்போம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நூடுல்ஸில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பத்தாட்டி அப்புறம் சேர்த்துக்கலாம். இதோடையே கொஞ்சம் ப்ரொக்கோலி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து போட்டுக்கிறேன். இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. நான் இருந்தனால போடுறேன். கொஞ்சம் காய் இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கிடுவோம். லைட்டாக முட்டைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உடச்சி ஊற்றுற முட்டையை நல்லா வெந்துருச்சு. இப்போ நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், செஸ்வன் சாஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாஸ் வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம்.
நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தலை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கிறோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.